அன்பார்ந்த மாணவர்களே, காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு எலும்புகளின் இயக்கம் பாடத்தில் கடைசி பகுதியை பார்க்கலாம். சரியா? எல்லாரும் 19.6 அந்த இதில் தசைகள்னு ஒன்று இருக்குது. பக்கம் 238ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. 238ஆம் பக்கம் எடுத்துக்கோங்க. அதில் விலங்குகளின் இயக்கம் பாடத்தில் கடைசி பகுதி தசைகள். தசைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தசைகள்னா இப்போ நம்ம கையில் அப்படி கிள்ளுனேன்னா தசை கிள்ளுதான். இப்போ உன்னை நான் கிள்ளுனேன்னா எனக்கு இப்படி தசையை தான் பிடிச்சி திருகுவேன். அதுதான் தசைகள். அப்போ இந்த அனைத்து இயக்கங்களும் உடலில் உள்ள தசைகள் வழி வகை செய்கின்றன. எந்த ஒரு இயக்கமும் நடக்கணும்னா என்னது? இந்த தசைகள் தான் அதில் முக்கிய வழி வகுக்கிறது. இந்த எலும்பு மண்டலத்தை மூடியதோடு உடலுக்கு வடிவத்தை தருது. இப்போ நீ யோசிச்சு பாரு, அது வெறும் எலும்பு மட்டும் இருக்கு, மேலே ஒன்றும் இல்லைன்னா பார்க்கறதுக்கு இப்படி இருக்கும். இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். கை அந்த வெள்ளை கலரில் கொடுத்துட்டுலாம் இப்படி தான் இருக்கும். அப்போ அப்படியே இருக்கும். ஒரு எலும்பு மண்டலத்தை மூடி இருக்கிறத விட உடலுக்கு நல்ல ஒரு வடிவத்தையும் கொடுக்கறது எதுதான்? தசைகள் தான். அப்புறம் உட்காரும்போது, நிற்கும்போது, நடக்கும்போது உடல் தோரணையும் பராமரிக்கும் தசைகள் உதவுது. நிமிர்ந்து நடக்கவா இல்லையா, இது எல்லாத்துக்குமே என்னதுதான் காரணம்? அந்த தசைகள் தான் காரணம். நடக்கும்போதும், உட்காரும் போதும், நிற்கும் போதும் உடல் தோரணையை பராமரிக்க தசைகள் உதவுகின்றன. பெரும்பான்மையான தசைகள் நீண்ட சுருங்கும் தன்மை கொண்ட திசுக்களின் கற்றையாகும். தசைகள்னா அப்படி என்ன அர்த்தம்னா, நீண்ட சுருங்கும் தன்மை கொண்ட திசுக்களுடைய கற்றைகள் தான் தசைகள்னு பேர். ஒவ்வொரு தசையும் 2 முனைகளை கொண்டிருக்கும். ஒன்று நிலைத்த முனை, இன்னொன்று பிற இதை இழுத்து நகரக்கூடியது. ஒன்றில் நிலைச்சிருக்கும், இன்னொரு பக்கம் அசைகிற மாதிரி இருக்கும். நம்ம எந்த சைடெல்லாம் அசைக்கிறோமோ இந்த சைடெல்லாம் அசையும். நகரும் முனையானது நீண்டு எலும்புடன் இணைக்கப்பட்ட தசைநார் எனப்படும் ஒரு கடின அமைப்பை, அந்த அசையக்கூடியது எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு தசையும் 2 முனைகளை கொண்டிருக்கு. ஒன்று தசைகள் தோன்றக்கூடிய அந்த தோன்ற இடம் ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? நிலைத்த முனையாக இருக்கும். இன்னொரு முனை இழுத்து நகரக்கூடிய முனையாக இருக்கும். நகரும் முனையானது நீண்டு எலும்புடன் இணைக்கப்பட்ட தசைநார் எனப்படும் கடினமான அமைப்பை உருவாக்குது. அடுத்த நரம்புகளால் தூண்டப்படும், அடுத்த பக்கம் எடுத்துக்கோங்க, தூண்டப்படும் போது தசை சுருங்கி கடினமாகிறது. இந்த இப்படி ரஃபா எடுத்துட்டு நீ என்ன செய்யற, அந்த பபுள் மாதிரி எடுக்கியா இல்லையா? அப்போ தசைகள் சுருங்கி என்ன செய்யும்? தடிமனா மாறுது. இது நகரக்கூடிய முனையில் உள்ள எலும்பை இழுக்கிறது. தசைகள் சுருங்கவும் தளர்வடைவது மட்டுமே முடியும். இவை நீளமாக்க முடியாது. அடுத்தது முடியில இருக்கக்கூடிய வேர்களின் தசைகள் உள்ளன. அவை உங்களுக்கு சிலிப்பை உண்டு. சில நேரம் இப்படி தலையில இருக்கிற முடி நெட்ட குத்துற அப்படி நிற்கும். அந்த மாதிரி சிலிப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்தது நம்ம ஒவ்வொரு தசைகள் நம்முடைய ஒவ்வொரு அசைவுக்குமே அந்த தசைகள் தேவை. அது மாதிரி நம்ம சிரிக்கிறது, புன்னகைனா சிரிக்கிறதுக்கு 17 தசைகள் தேவைப்படுது. கோவப்பட எத்தனை வேணும்? 42 தசைகள் தேவைப்படுது. அப்போ நம்ம கோவப்படனா எத்தனை தசைகள் நமக்கு வேலைப்படுதுன்னா 42 தசைகள் வேலைப்படுது. அப்போ சிரிக்கும் போது எவ்வளோதான் வேணும்? நமக்கு 17 தசைகள் தான் தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமா சிரிச்சிருந்தா குறைவான தசைகளுக்கு நம்ம வேலை கொடுக்கும். கோவப்படும் போது 42 தசைகளுக்கு வேலை கொடுக்கும். அதனால நம்ம கோவத்தை குறைக்கணும். அதிகமாக வேலை செய்யும் தசைகள் எங்கே காணப்படுதுன்னா கண்ணில் காணப்படுது. நம்ம உடம்புலேயே அதிகமாக வேலை செய்யக்கூடிய தசைகள் எங்கே காணப்படுதுன்னா கண்களில் காணப்படுது. தசைகள் பெரும்பாலும் ஜோடியாக ஒன்றுக்கொன்று எதிராக வேலை செய்கின்றன. ஒன்று இந்த சைடு போச்சுன்னா இன்னொன்று அந்த சைடு போகும். அப்படிதான் ஒன்றும் எதிரெதிர் திசைகளில் வேலை செய்கின்றன. இவை எதிரெதிர் ஜோடிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்க. எதிரெதிர் ஜோடிகள் என்றால் என்ன அப்படின்னா, தசைகள் பெரும்பாலும் ஜோடியாக ஒன்றுக்கொன்று எதிராக வேலை செய்யும். ஜோடியா இருக்கும், ஆனால் இது இந்த சைடுனா அது அந்த சைடு போகும். கிழக்க இந்த சைடு மேற்க அப்படி போகும். ஒன்று வடக்கமான ஒன்று தெற்க போகும். அந்த மாதிரி எதிரெதிர் திசைகளில் வேலை செய்யுது. அதனால அதுக்கு பேர் எதிரெதிர் ஜோடிகள் என்று அழைக்கப்படுகிறது. மேல் கையில் உள்ள தசை வளைவதற்கும் நேராவதையும் கட்டுப்படுத்துது. மேல் கையில் இருதலை தசைகளும் முத்தலை தசைகள் எனப்படும் 2 தசைகள் காணப்படுது. ஒன்று இருதலை தசைகள், இன்னொன்று முத்தலை தசைகள். இந்த 2 தசைகளும் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக தான் செயல்படும். முத்தலை தசை முன்னோக்கி போனால் இருதலை தசை முன்னால போச்சுன்னா முத்தலை தசை பின்னால போகும். இந்த மாதிரி 2 தசைகளும் எங்க இருக்கு? கையில இருக்கு. ஆனா அது இந்த மாதிரி செயல்பாடு ஒன்றுக்கொன்று எதிராக செயல்படுது. இருதலை தசைகள் சுருங்கும் போது கல்லின் கீழ்ப்பகுதி உயர்ந்து கை வளையுது. அதுக்கப்புறம் இந்நிலையில் முத்தலை தசை தளர்த்தப்படுது. அது சுருங்கும்போது இது தளர்த்தப்படும், நீட்டப்படும். அப்போ ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கதா வடக்கு தெக்குன்னு சொன்னேன். கை நேராவதற்கு இச்செயல் தலைகீழாக நடைபெறுகிறது. முத்தலை தசை சுருங்கி கையை நேராக்குது. அதே நேரத்தில் இருதலை தசைகள் தளர்க்கப்படுது. ஒன்று சுருங்கும் போது ஒன்று தளரப்படுது, இன்னொன்று தளரும் போது அது சுருங்கப்படுது. மாற்றி நடைபெறுது. இது உடல் முழுவதுமே எல்லா இடத்தையும் காணப்படுது. கண்ணில்
கருவெளியில் 2 ஜோடி தசைகள் காணப்படுது. ஒன்று வந்து கண்பாவையிலிருந்து மிதிவண்டியின் ஆரம் போன்று வெளியேறும் ரேடியல் தசைகளும் வட்ட தசைகளும் காணப்படுது. 2 வகையான தசைகள் காணப்படுது. ஒன்று வந்து ரேடியல் தசை, இன்னொன்று வந்து வட்ட தசைகள் காணப்படுது. ரேடியல் தசைகள் வந்து கண் பாவையை அகலமாக்குது. நீ எங்கேயாவது உள்ள தூரத்தில் அப்படியே கண்ணை இப்படி விரிச்சு பார்க்கறதுக்கு ரேடியல் தசைகள் பயன்படுது. வட்ட தசைகள் என்ன, கண்ணை சுருக்கி பார்ப்பேன், சில நேரம் சுருக்கி பார்ப்பேன், எதையாவது பார்க்கணும் கண்ணை சுருக்கிறியா இல்லையா, அந்த பாவை வந்து சுருங்குது, சில நேரம் ரொம்ப அகலமாக பார்க்கறது. அப்போ ரேடியல் வந்து அகலமாகவும் வட்ட தசைகள் சுருங்குறதுக்கும் காணப்படுது. இப்போ எல்லாருக்கும் தசைகளை பற்றி ஓரளவு ஐடியா தெரியுது அப்படிதானே. அதில் தசைகள்னா என்னது, அது நம்ம ஒரு தசைகள்ங்கிறது நம்ம இயக்கத்திற்கு உடலில் காணப்படக்கூடிய ஒரு வகை இயக்கத்துக்கு வழி செய்கிறது. சரியா. அதுக்கப்புறம் அந்த தசைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெரும்பாலும் ஒரு சுருங்கி வெளியேறக்கூடிய திசுக்களினுடைய கற்றையாகும். ஒவ்வொரு திசையிலையும் 2 முனைகள் கொண்டிருக்கும். ஒன்று வந்து நிலையா தொடங்குற பாயிண்ட் நிலையா இருக்கும், அடுத்த பாயிண்ட் அசையக்கூடியதா இருக்கும். அப்புறம் அசையக்கூடிய முனையானது நீண்டு எலும்புடன் இணைக்கப்பட்ட தசைநார் எனப்படும் கடினமான அமைப்பை உருவாக்குகிறது. அடுத்தது தசைநார்களில் இந்த சுருங்கி விரிகிறது ரெண்டு வகையில தசைகள் பெரும்பாலும் ஜோடியா காணப்படுது. ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிராக இருக்கும். ஒன்று வந்து இந்த சைடில் இருந்துச்சா ஒன்று அந்த சைடு போகிறது, எதிரெது ஜோடிகள்னு பேர். அதில் மேல் கையில் தசைகளில் கை வளைவதற்கும் நேராவதையும் கட்டுப்படுத்துது. மேல் கையினுடைய இருதலை தசைகள் முத்தலை தசைகள். இந்த இருதலை தசைகள் வந்து இந்த பக்கம் சுருங்கும் போது முத்தலை தசைகள் வந்து தளர்வடையும். முத்தலை தசைகள் தளர்வடையும் போது இருதலை தசைகள் சுருங்கும். மாற்றி மாற்றி அது எதிரெதிராக செயல்படும். அடுத்தது இந்த செயல்பாடுல பாரு, ஒரு மேற்கை தசையில் பைப் அந்த அளவு இந்த பெப்ஸ் அப்படி எடுக்கிறதுல அந்த மாதிரி அளவு இருக்குது. என்னது அது, இந்த இது தெரியுங்களா, சிக்ஸ் பேக்ஸ் அப்படின்னா சொல்கிறோமா இல்லையா, அந்த மாதிரி அந்த இதில் பப்ஸ் மாதிரி எடுக்கிறது. அந்த நண்பர்கள் இவ்வாறு அளவிட செய்யும். தண்ணீர் நிறைந்த பாட்டிலை உங்களால் முடிந்தவரை பல முறை தூக்க முயலவும். ஒவ்வொரு முறை தூக்கிய பிறகும் அந்த எண்ணிக்கையை பதிவு செஞ்சால் மாணவருடைய எண்ணிக்கையை ஒப்பிட்டு அந்த அப்படிங்கிறத எடுக்கிறது வந்து அதிக முறை தூக்க முடியுதான்னு பார்க்கணும். அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதை நீங்க பாருங்க. அடுத்தது தசைகளினுடைய வகைகள். தசைகளுடைய வகைகள் வந்து மூன்று வகையாக பிரிக்கப்படுது. ஒன்று வந்து வரித்தசை, இன்னொன்று வரியற்ற தசை, இன்னொன்று வந்து இதய தசை. அப்போ வரித்தசை அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு இன்னொரு பேர் வரி தசைனாலே வரி வரியா இருக்குது. நீ போடுற சட்டையில வரி வரியா கோடா இருக்குமா இல்லையா, அந்த மாதிரி இருக்கும், அதுதான் வரித்தசை. அதுக்கு இன்னொரு பேர் எலும்பு தசை அல்லது தன்னிச்சையான தசை. அப்போ இது வரித்தசைனா இது இங்க எலும்புல காணப்படக்கூடியது எலும்பு தசைன்னு சொல்லலாம். அல்லது இன்னொன்று தன்னிச்சையாக செயல்படுது. நம்ம கையை நீட்டணும்னு நினைச்சாதான் நீட்டுவோம், சுருக்கணும்னு நினைச்சாதான். தன்னிச்சையாக நமக்கு கண்ட்ரோலுக்கு கட்டுப்பட்டு நடைபெறக்கூடியது, அதுதான் வரித்தசைன்னு சொல்றது. இந்த படத்துல இருக்கு எலும்பு தசைன்னு கொடுத்தது பேர் கோடா இருக்கு, அதெல்லாம் அதுக்கு வரித்தசைன்னு பேர். இது வந்து நம்ம கை கால்கள்ல காணப்படக்கூடியது. அடுத்தது ரெண்டாவது இந்த அட்டவணையில கொடுத்துருக்கு. இந்த அட்டவணையில கொடுத்துருக்கு, அதுல பாரு வரித்தசைகள்னா என்ன, எலும்புடன் இணைக்கக்கூடியது, பல உட்கருவை கொண்டுள்ளது. அடுத்து தன்னிச்சையான செயல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கை கால்கள்ல காணப்படக்கூடியது. இது வந்து கிளைகளற்றது, தன்னிச்சையானது, நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு காணப்படுது. வரியற்ற தசைகள் வந்து மென்மையான தசைகள், தன்னிச்சையற்றதுன்னா நம்முடைய கண்ட்ரோலுக்கே இருக்காது. நம்ம சுவாசிக்கிறது நம்ம சொல்லி நிறுத்த முடியாது, நடந்துகிட்டே இருக்கும். இதயமானது அது பாட்டுக்கு செயல்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கும். நுரையீரல் அது தன்னுடைய வேலைகளை செஞ்சுட்டே இருக்கும். இந்த மாதிரி இது தன்னிச்சையா செய்யக்கூடிய இடத்துல காணப்படக்கூடிய தசைகள் தான் வரியற்ற தசைகள். அது மென்மையான தசைகள். இது இரத்த நாளம், கரிவிழி, மூச்சுக்குழாய், தோல் போன்ற பகுதிகளில் காணப்படக்கூடியது. இது வந்து இதுல வந்து நிறைய கரு இருக்காது, ஒற்றை மைய கரு தான் இருக்கும். அடுத்தது இதய தசை வந்து இதயத்துல மட்டும்தான் காணப்படும், வேற இது நம்ம உடம்புல எந்த பகுதியிலும் காணப்படாது. அது கிளைகள் உடையது, மற்ற எல்லாம் கிளைகள் இருக்காது, இதுல கிளைகள் இருக்கும். 1 to 3 வரை மைய இருக்கும். இதுல பல உட்கருக்கள் காணப்படும். ரெண்டாவது இதுல இந்த வரியற்ற தசையில ஒரு ஒற்றை உட்கரு தான் காணப்படும். இதுல வந்து 1 to 3 உட்கரு தசைகள் காணப்படுகிறது. அடுத்தது வரியற்ற தசை, மென்மையான 3 தசைகள் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வரித்தசைனா நம்ம கை கால்கள்ல எலும்புகளோடு இணைக்கப்பட்டது எலும்பு தசை. அது நம்முடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்டது, அது தன்னிச்சையாக நடைபெறக்கூடியது, நம்ம நினைச்சாதான் செய்யக்கூடியது, நம்முடைய கண்ட்ரோலுக்கு உட்பட்டது.
பல உட்கருக்களை கொண்டுள்ளது. வரியற்ற தசைனா மென்மையான தசை, தன்னிச்சை அற்றது. நம் இந்த மூச்சுக்குழல்ல, நுரையீரல்ல இதுலெல்லாம் இருக்கக்கூடியது, சிறுநீரகத்துல இதுலெல்லாம் இருக்கக்கூடியது அந்த வரியற்ற தசைகள். அது என்ன செய்யும், நம்ம நினைச்சாலும் நினைக்காட்டாலும் அது வரை அது செஞ்சுட்டே தான் இருக்கும். அது ஒற்றை மையக்கருவா இருக்கும். அதுல நிறைய உட்கரு இருக்காது, ஒற்றை மையக்கருவா இருக்கும், தன்னிச்சை அற்றது. அதுக்கப்புறம் இதய தசைங்கிறது இதயத்துல மட்டும்தான் காணப்படும். அதுல எப்படி இருக்குன்னா கிளைகள் இருக்கும், 1 to 3 உட்கருக்கள் காணப்படும், தன்னிச்சை அற்றது. அடுத்தது தசைகளின் ஒருங்கமைப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? தசைகளின் ஒருங்கமைப்பு அப்படின்னா நிற்பது, நடப்பது, ஓடுவது, டென்னிஸ் விளையாடுவது போன்ற செயல்களுக்கு பல தசைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடு. இதெல்லாம் நம்ம ஓடணும், நடக்கணும், அப்படி ஸ்பீடா ஓடணும், ஓட்டப்பந்தயத்தில் ஓடணும்னா பல தசைகள் ஒருங்கிணைந்த ஒரு செயல்பாடு. ஒரு குறிப்பிட்ட வகையான இயக்கத்துக்கு தசைகள் ஒருங்கிணைந்து செயல்படுறது. தசைகள் சுருங்கி விரிவடைவதன் மூலம் உடல் உறுப்புகள் அசைகின்றன. தசைகளால் எலும்புகளை இழுக்க முடியுமே தவிர அவற்றை முந்தைய நிலைக்கு தள்ளி கொண்டு போக முடியாது. தசைகள்னால எலும்புகளை அப்படி இழுக்கதான் முடியுமே தவிர தண்ணீரை கொண்டு போக முடியாது. அவை நெகிழ்வு மற்றும் நீட்சி தசைகளால் செயல்படுகின்றன. அடுத்து நெகிழ்வு தசை சுருங்குவதாலும் மூட்டுகளில் கை மற்றும் கால்கள் வளைகின்றன. பின்னர் இயக்கம் முடிந்ததும் நெகிழ்வு தசை தளர்ந்து நீட்சி தசை சுருங்குவதாலும் கை கால்கள் நேராகிறது. உதாரணமாக மேற்கையின் மேற்பக்கத்தில் உள்ள இருத்தலை தசைகள் நெகிழ்வுத்தன்மை இருந்துச்சுன்னா கீழ்கையில் உள்ளது என்ன செய்யும், அதுக்கு எதிராக இருக்கும். இவ்வாறு முழங்கைகள் வளையும் போது இருத்தலை தசைகள் சுருங்குகின்றன, முத்தலை தசைகள் தளர்ந்து முழங்கையை நீளமாக்கும். முழங்கா இதுதான் இதுல நம்ம கடைசியை கண்டுபிடிக்கக்கூடியது தசைகளுடைய ஒருங்கிணைப்பு. அதனால கவனமா படிச்சுக்கோங்க. சனிக்கிழமை தேர்வுக்கு இதுல இந்த கடையில திங்கக்கிழமையிலிருந்து நடத்தின பகுதியிலிருந்து பரீட்சைக்கு வினாக்கள் கேட்கப்படும். 1 மார்க் கொஸ்டின் தான், கவனமா படிங்க. முக்கியமான இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி படிச்சுக்கோ. நன்றி மாணவர்களே, கவனமாக படியுங்கள். நன்றி.